அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எம்சிக்யூஸ் கொடுத்துட்டு வரோம். அதே போல் சண்டே டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. இந்த எம்சிக்யூஸ் புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 சாப்டருமே நீங்கள் ஒரு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இந்த புத்தகத்தில் நிறைய கான்செப்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த புத்தகத்தை ரிலேட்டடான கான்செப்ட் நான் கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய சேனல் ப்ளேலிஸ்ட் போங்க, ப்ளேலிஸ்ட்டில் கண்டென்ட்டை அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு சைட் பை சைடு இந்த கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட் வச்சுருப்பேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஷோ பண்ணுற எல்லா புக்லெட்டுமே நீங்கள் படிச்சிடலாம். ஓகே. ஸோ இந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் கொஷினாக ரெடி பண்ணியிருக்கேன். சாப்டர் வைஸ் இருக்கிற கொஷின் புக்லெட் இது. இந்த புக்லெட்டில் மட்டும் ஒரு 2500 ப்ராப்ளம் இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் 6000 ப்ராப்ளங்க. இந்த 6000 ப்ராப்ளத்தில் இந்த ஒரு புக்லெட்டில் 2500 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது சாப்டர் வைஸ் போட்டிருப்பேன். ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள். கொஷின் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட் கொஷின் பாருங்களேன். டாய்லெட் ஓஷன் ஃபங்க்ஷன் பை ஆஃப் என் கிவ்ஸ் என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஆஃப் என்ன, நம்பர் ஆஃப் இன்டிஜர்ஸ் லெஸ் நாட் ஈக்குவல் டன் அண்ட் கோ ப்ரைம் டு என்னான்னு கேட்குறாங்க. சம் ஆஃப் டிவைசர்ஸ் ஆஃப் என்ன, நன் ஆஃப் திஸ் அபோவா. இது டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்றது அழகாக பை டெஃபினிஷன், இப்போ டெஃபினிஷனாக பை டெஃபினிஷன் நோட் பண்ணியிருப்பேன். அதே போல் ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்பேன். By definition, pi of n counts a collection of all integer such that those case are lies between 1 to n இருக்கணும். GCD of k, n 1 வரணும். ஸோ அப்படின்ற பாசிபிலிட்டிஸ்க்கு நம்ம கேவை கலெக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அது ஒரு கவுண்ட்டு. இட் கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் லெஸ் தென் n அண்டர் கோ ப்ரைம் டு n. அது ஒரு கவுண்ட்டு. ஆயிலட் ஓஷன் ஃபங்க்ஷன்ன்றது ஒரு நம்பர். ஸோ என்ன நம்பர் அப்படின்னா அந்த எண்ணுக்கும் அது லெஸ் தான் இருக்கிற எல்லா இன்டிஜர்ஸ்க்குமே GCD 1 வரா மாதிரி இருக்கிற கலெக்ஷன். ஓகே. ஸோ அதை பற்றி நான் வீடியோ நிறையா போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள். அதே போல் இதுக்கு என்ன ஆப்ஷன்றது அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் அப்படி சொல்லியிருப்பேன். அடுத்து ஃபார் ப்ரைம் பி பை ஆஃப் பி நான் வரும், பி இருந்தால் ப்ரைம் இருந்தால் P - 1 வரும், ஆயிலட் ஓஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ அப்படின்றது நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே. இது போல் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு சாப்டருக்குமே என்ன பண்ணியிருப்பேன், நீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒவ்வொரு கொஷினுமே இது பாருங்கள். highest power of 2 containing 10 factorial. ஸோ இது ஒரு ஃபார்முலா. highest power of prime p in n factorial என்ன வரும் அப்படின்றத கேட்டிருக்கேன் பாருங்கள். சம்மேஷன் k from 1 to n n over p power k அந்த ஃபார்மேட்டில் இது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பார்ட். அதாவது இது இன்டிஜர் பார்ட்டை மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க டிவிஷனில் போகிறச்ச. அப்போ 10/2 10/4 10/8 போட்டிங்கன்னா நீங்கள் இதனுடைய ஃப்ராக்ஷனல் பார்ட் ரிமூவ் பண்ணுறச்ச உங்களுக்கு 5, இங்கே 2 கிடைக்கும், இதில் 1 வரும், டோட்டலாக 8 வரும் அப்படின்றத உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது போல் இதில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சைட் பை சைடு வீடியோ கொடுத்துக்கிட்டே வரேன். இப்போ பாருங்கள், மேட்ரிசஸ்லாம் இவ்வளோ நீட்டாக கொஷின்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இதில் இருக்கும். ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸுமே இதில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள், லிட்டில்ஸ் ஃபார்முலா, வில்சன்ஸ் தியரம், ஃபெர்மான்ஸ் தியரம், கான்கரன்ஸ் மாடுலோ ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்கள் அந்த சிலபஸில் உங்களுக்கு என்ன தேவைன்றதை இதெல்லாம் தெரிஞ்சுங்களா. டெலஸ்கோப்பிங் சீரியஸ், சம்மேஷன் கண்டுபிடிக்கிறது, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் போடுறது, போல் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதே போல் தான் உங்களுக்கு இது 3 புக்லெட் வருங்க. இது ஒரு புக்லெட்டில் சாப்டர் வைஸ் இருக்கிற கொஷின் இதை பண்ணுங்கள். அப்படியே செகண்ட் சாப்டர் வச்சு பாருங்கள். செகண்ட் சாப்டர் என்ன, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் இன்டகரல் கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி. ஓகே. இது போல் 10 சாப்டருக்குமே இருக்கிற கொஷின் கலெக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் தான் கொஷின்ஸ் வரும். இந்த பேட்டர்ன்ஸை தாண்டி கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த பேட்டர்னில் தான் இது கொஷின்ஸே இருக்கும். ஸோ அதனால் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸும் ஃபுல்லாக பார்த்துருங்க. என்னுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ் மொத்தமும் கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ இது ஒரு புத்தகமாக இது பாருங்கள், லேப்லாஸ் எல்லா 10 சாப்டரும் கொடுத்துருப்பாங்க. 10 சாப்டர் கொஷினே நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாலாம் அப்படியே மைண்டில் நிறுத்திக்கலாம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் sin 80 என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். a/s² + a². லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் cos 80 s/s² + a². லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் e power - 80 1/s + a. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் e power 80 1/s - a. அப்போல எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இது ஒரு புத்தகம் உங்கள் கையில் இருந்துட்டால் அவ்வளோ நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். எல்லா கான்செப்டும் மைண்டில் நிறுத்திடலாம். நீங்கள் என்ன தான் சப்ஜெக்ட் படித்தாலும் ஒவ்வொரு நாளும் இந்த கொஷின் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுறச்சு நீங்கள் பென்சில் வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணணும். பென்சில் வச்சுக்கிட்டு எரேஸ் வச்சு அழிச்சிடணும். இந்த புக்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, தனியாக நோட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கொஷின் இருக்குன்னா அந்த கொஷின் எழுதி நீங்கள் ஆப்ஷன் எப்படி வருதுன்றதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே. இது சாப்டர் வைஸ் இருக்கிற கொஷின். இதை பாருங்கள், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்களேன்.
இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு, ஃபைனைட் ஃபீல்டு, அல்ஜிப்ரிக் ஓவர் ஃபைனைட் ஃபீல்டு எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். காலி அண்ட் மிடன் தியரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிங்கு ஃபீல்டுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் மொத்தமும் வந்து செதுக்கியிருப்பாங்க. அடுத்து அனாலிசிஸு, இதெல்லாம் அனாலிசிஸ் ஓரியன்டான கொஷின்ஸ். சூப்பராக இருக்குல்ல. எல்லா அனாலிசிஸ் கொஷினும் பாருங்கள், எல்லாமே கொடுத்துருப்பேன். இல்லை எதுவுமே மிஸ் ஆகிருக்காது. மொத்த ஏரியாவும் கொடுத்துட்ருப்போம். உங்கள் சிலபஸ் இருக்கிற கலெக்ஷனை லைன் பை லைன் கொஷின் கலெக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொஷின்ஸ்லாம் எந்த அளவுக்கு நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்குன்றது, உங்களுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்குன்றது தெரியும். அதே போல் வாங்கினவங்களாம் ரொம்ப ஒருத்தர் கூட பேட் கமெண்ட்டே கொடுக்கலிங்க. ஸோ ரிசீவ் பண்ணவங்க எல்லாம் சார் ரொம்ப நன்றி சார். ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. உண்மையாகவே அதை கேட்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். சரி நீங்கள் கொடுத்த பைசாவுக்கு சார் நாங்கள் இந்த மெட்டீரியல் வாங்கியிருக்கிற பைசா கண்டிப்பாக அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது சார், இப்போது இந்த மெட்டீரியலுடைய ஒர்த்து வந்து நாங்கள் கொடுத்த பைசாவுக்கு ஈக்குவலாக கிடையாது சார். ரொம்ப கம்மியாக நாங்கள் பே பண்ணியிருக்கோம். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணுறேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல் மெட்டீரியல் இந்த அளவுக்கு பார்த்தாலும் எங்களுக்கு அது கிடைக்காது. எல்லாமே வந்து எம்சிக்யூஸாக கொடுத்துட்டீங்க சார். சிலபஸில் எந்த ஏரியாவுக்கு பார்த்தாலும் ஒரு எம்சிக்யூ ஃபார்மேட்டில் இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார். நீங்கள் புக் பண்ணுறவங்களுக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட், யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு. இதெல்லாமே ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப நுணுக்கமாக ரெடி பண்ணியிருக்காங்க அந்த புத்தகத்தை. ஸோ இது 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும் இது. ஓகே. ஸோ என்னென்ன ஃபார்முலாஸ் வேணும் அப்படின்றத ஒவ்வொரு சாப்டர் வைஸும் போட்டிருக்கேன். இதோ பாருங்கள், இன்டகிரேஷன்ஸ் ஃபார்முலாலாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். 52 ஃபார்முலா நூறுக்கு எடுத்துட்டேன். ஸோ இன்டகிரேஷன்ஸ்க்கு எவ்வளோ ஃபார்முலாஸ் நீங்கள் படிக்கணும் பேசிக்காக அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் இந்த பீட்டா காமா ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த வால்யூம் இன்டெக்ரல், டபுள் இன்டெக்ரல், சர்ஃபேஸ் இன்டெக்ரல், ஜெகோபியன்ஸ் அதை பேஸ் பண்ணி கேட்குறது, ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சார்பீஸ் ஆக்சைடு ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுறது, சார்பீஸ் மெத்தடில் கன்வால்யூஷன் தேரம், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ கம்ப்ளீட்டாக அதுக்கான ஃபார்முலாஸ், டெரிவேட்டிவ் ரூல்ஸ், இன்டெக்ரல் ரூல்ஸ், ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம், இனிஷியல் வேல்யூ தியரம், ஃபைனல் வேல்யூ தியரம். ஸோ எல்லாமே என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக கொடுத்துறேன். இது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஸோ என்னென்ன டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இன்டகிரேஷன் ஃபேக்டர் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஃபார்முலா கொடுத்துருக்கோம் பாருங்கள். தெரிஞ்சுங்களா, இன்டகிரேஷன் ஃபேக்டருக்கு ஃபார்முலாஸ். இது போல் ஒரு ஃபார்முலா வந்து நீங்கள் ஈஸியாக மைண்டில் நிறுத்துறதுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கிக்கங்க. மொத்தமாக 7 புக்லெட் அனுப்புவோம். இங்கே பார்த்தீங்களா மெக்கானிக்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸம், பேரலல் ஃபோர்ஸு, force along the slides of a triangle, moment of force, equation of line of actions, equilibrium conditions, triangle law of force, coupled force, law of frictions, angle of frictions, equilibriums, center of gravity, suspension எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. நியூட்டன் தேர்ட் லாஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கிற மோஷன் அலாங் வெர்டிக்கல் லைன் அண்டர் கிராவிட்டியில், மோஷன் அலாங் இன்க்ளைன் பிளேன், மோஷன் ஆஃப் த கனெக்டட் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜி ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 10 சாப்டருக்கும் ஃபார்முலாஸ் கொலெக்ஷன் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து உங்கள் கையில் இருந்துட்டால் போதுங்க, அவ்வளோ ஐடியாஸ் வந்து நீங்கள் டப்புன்னு மைண்டில் நிறுத்திக்கலாம். ஸோ மினிமம் மேக்ஸிமம் பிரின்சிபலில் கேம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, சேடல் பாயிண்ட்ஸு, வித்தவுட் சேடல் பாயிண்ட்டு, வேல்யூ ஆஃப் த கேம், டாமினேட் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறது, மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி எப்போ கிடைக்கும், கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது. இதை பாருங்கள், ஃபூரியர்லாம் வந்து இவ்வளோ நீட்டாக 2π பீரியாடிக், 2L பீரியாடிக், ஈவன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், எல் பீரியாடிக் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, தெரியுதுங்களா, ஃபூரியர் சீரிஸ் அண்டு ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் ஃபார்முலா கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ஆர்ட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன், ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரியஸ், ஆஃப் ரேஞ்ச் கொஷன் சீரியஸ், ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், இன்வெர்ஸ் ஃபூரியர்ஸ் எல்லாமேங்க. ஏதாவது இது பாருங்கள், லேப்லாஸு, பார்ஷியல் ஐடென்டிட்டிஸ், கன்வால்யூஷனு, ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேங்க. ஸோ இதை வந்து ஒரு கோர்வையாக செதுக்கிட்டேன். இதை பாருங்கள், எல்லா ஐடென்டிட்டிஸ், ட்ரிக்னாமெட்ரி யாராலையுமே கொடுக்க முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த அளவுக்கு ஒரு ஃபார்முலா புக்லெட்டு 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு யாராலையுமே கொடுக்க முடியாது. அதே போல் எம்சிக்யூஸ் சொல்யூஷனோடையும் உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நான் வந்து இது என்ன பண்ணியிருக்கேன், தரமாக செதுக்கியிருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், ரியல் அனாலிசிஸ்லாம் எடுத்துக்கிட்டால் சீரியஸ் கன்வர்ஜன்ஸ், அப்சல்யூட் கண்டிஷன், கண்டிஷனல் கன்வர்ஜன், டிஜிட்டல் டெஸ்ட்டு, ஏபிள் டெஸ்ட்டு, லிமிட் கம்பாரிசன் டெஸ்ட்டு, காட்சி கண்டென்சேஷன் டெஸ்ட்டு, இன்டெக்ரல் டெஸ்ட்டு, ரூட் டெஸ்ட்டு, ரேபிஸ் டெஸ்ட்டு, ஆல்டர்னேட்டிவ் சீரியஸ் டெஸ்ட்டு, லாகர்தமிக் டெஸ்ட்டு, கம்பாரிசன் டெஸ்ட்டு மொத்தத்தையும் அடித்து நொறுக்கிட்டேன். ஓகே. ஸோ அந்தளவுக்கு இந்த புத்தகத்தை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இது வந்து ஃபார்முலா புக்லெட்டு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷனுங்க. 2023 அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நடந்தது பார்த்தீங்களா, அதனுடைய சொல்யூஷன் புக்லெட்டுங்க. பாருங்கள், எல்லாமே வந்து நீட்டாக சொல்யூஷன், டயக்ராம்னா டயக்ராம் போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க, எப்படா இந்த ஆள் ரெடி பண்ணா அப்படின்றது தான் உங்களுக்கு வாங்கினோடனே ஃபீல் ஆகும். ஸோ அதை வந்து சாதாரணமாக ரெடி பண்ணலை, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட் என்ன அப்படின்னு உங்கள் மைண்ட்குள்ளே போயிட்டு உங்களை ரீட் பண்ணி இதை ரெடி பண்ண புத்தகம் அது. ஓகே, ஸோ இந்த புத்தகம் உங்கள் கையில் இருக்கணும். ப்ரீவியஸ் சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். எல்லாமே எல்லா ஏரியாவும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ ரீமான் சமேசன் ஃபார்முலா போட்டு அடித்து நொறுக்கி தள்ளியிருக்கோம் பாருங்கள். ஸோ 10 சாப்டருக்கும் ஃபார்முலா, 10 சாப்டரும் கொடுத்துருக்கேன். எப்படி 10 சாப்டருக்குமே வந்து டீட்டெயில் சொல்யூஷன். இந்த 150 கொஷின் மேத்தமெட்டிக்ஸில் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த 20 கொஷின் தமிழ், அந்த தமிழ் இல்லாமல் மீதி என்ன பண்ணியிருக்கேன், 150 மேக்ஸை வந்து பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமோடைய டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டுங்க. அது மிஸ் பண்ணாமல் இந்த புத்தகத்தை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், படிங்க. 10 சாப்டருக்கும் சொல்யூஷன் கொடுத்துட்டேன், சொல்யூஷன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு சொல்யூஷன் புக்லெட் பார்த்துருக்கீங்களா, ப்ரீவியஸ் சொல்யூஷன் புக்லெட் எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2023 ப்ரீவியஸ் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டுங்க அது. ஸோ ஒர்த்தாக இருக்கா, எல்லா ஏரியாவும் எல்லா ஃபார்முலாவும் நெருக்கி கொடுத்துருப்பேன். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே இதில் வந்து அடங்கிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் 2023 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட். ஒரு புக்லெட் வந்து ஃபார்முலா புக்லெட். பாருங்க, இது வந்து ஃபார்முலா புக்லெட், 10 சாப்டருக்கான இது ஃபார்முலா புக்லெட். இது ப்ரீவியஸ் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இது சாப்டர் வைஸ் புக்லெட் பார்த்தோம் இல்லைங்களா, இது பெரிய ஸ்பைரலுங்க. இந்த ஸ்பைரல்லே இப்போ சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது, இது பெரிய ஸ்பைரல் இது. ஓகே, ஸோ இது வந்து அந்த 10 சாப்டர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிங்கல்ல, அதை வந்து டெஸ்ட் அடித்து பார்க்குற மாதிரி ஹைலி இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன், டெஸ்ட் சீரியஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கொஷின், இதெல்லாம் சேர்த்து தான் மொத்தம் 6000 ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்படியே மிரண்டுருவீங்க பார்த்தீங்கன்னா. அப்பா என்னடா அது, எல்லாருமே கொஷின் இருக்கிறது எல்லாத்தையும் லைன் பை லைனாக எடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு தோணும். கொஷினில் என்ன இருக்கோ அது எல்லாம் லைன் பை லைன் இருக்குங்க. கொஷினில் என்ன தேவைன்றது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பேன், லைன் பை லைன் அடிச்சிருப்பேன். ஸோ அப்படியே கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே டெஸ்ட் அடித்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷனுங்க அது. மொத்தம் 6000 ப்ராப்ளம், கிட்டத்தட்ட 6000 ப்ராப்ளத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எல்லாமே வேறு லெவலாக இருக்கும். எல்பிபிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பாருங்கள், எல்பிபி கொஷின்ஸ்லாம் என்ன தரமாக செதுக்கியிருக்கோம் பாருங்கள் ஒவ்வொரு ஏரியாவையுமே. ஓகே, இதெல்லாம் எல்பிபிஸ். அதுக்கப்புறம் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி, அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, பேசிக் நம்பர் தியரி மொத்தத்தையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பேசிக் நம்பர் தியரி எம்சிக்யூஸ், அதுக்கப்புறம் ரியல் அனாலிசிஸ், வைஸ்டார், எம் டெஸ்ட்டு, ரூட் டெஸ்ட்டு, அதை பற்றி கேட்ட கொஷின்ஸ் மொத்தத்தையும் இங்கே போட்டிருப்பேன். ஸோ ரியல் அனாலிசிஸில் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ், பாயிண்டர்ஸ் கன்வர்ஜென்ஸு, கண்டினியூட்டி, யூனிஃபார்ம் கண்டினியூட்டி, யூடி கண்டினியூஸ் ஃபேமிலி, யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபேமிலி மொத்தத்தையும் வந்து இதில் சேர்த்துருப்பாங்க. ஓகே, இது ஒரு புத்தகம், இது ஒரு ஸ்பைரலுங்களா. மொத்தம் 3 புத்தகம் வரும் ஸ்பைரலில். கொஷின் கலெக்ஷன் ஸ்பைரல் 3 புத்தகம், பெரிய பெரிய ஸ்பைரல் இது. ஓகே, இங்கே பாருங்கள். ஒரு சிலவங்க எவ்வளோ பேஜ் சார் இருக்குன்னு கேட்குறீங்க, அது தப்புங்க. இதை வந்து பேஜ்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. இது இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொரு கொஷினும் எந்த அளவுக்கு ஒர்த்தாக ரெடி பண்ணியிருக்கன்றதான் நீங்கள் பார்க்கணும். இந்த கொஷின் கலெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்தளவுக்கு இது பயங்கரமாக இருக்கும் இந்த கொஷின்ஸ்லாம். ஓகே, ஸோ பேசிக்காக சப்ஜெக்ட் படித்து கற்றுக்க போகிறேன் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட்லேயும் கொஷின் இருக்கும். ஹையர் லெவல் கொஷின் நான் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் எந்த ஏரியா லெவலில் கொஷின் எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோ ஏரியாவிலையும் கொஷின் கொடுத்துருப்பது. பாருங்கள், ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர்ஸ் மொத்தம் கொஷின் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ரிடக்ஷன்ஸ். அடுத்து பாருங்களேன், இன்னொரு டாபிக், இன்னொரு புத்தகம் காமிக்கிறேன். 3rd புக்லெட் இப்போ ஒன்று எடுக்கிறோம் பாருங்கள். இது உண்மையாக அதுதான் ஹைலி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் சீரியஸ் ப்ராக்டிஸ் கொஷின். ஓகே, ஸோ இதை பாருங்கள், மொத்தமும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸு, ஓகே, அப்புறம் ஸ்டாட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ரேஷன் ரிசர்ச், லீனியர் அல்ஜிப்ரா, இது லீனியர் அல்ஜிப்ரா டாபிக்லாம் கொடுத்துருக்கேன். எல்பிபியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஃபீஸபிள் ரீஜியன், இது எல்லாமே தியரி பார்ட் கொஷின்ஸ். தியரி பார்ட்டில் என்னென்ன கொஷின்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்யூயிங் தியரி ஏரியா கொஷின்லாம் இருக்குது பாருங்கள். ஆவரேஜ் டைம், ஆவரேஜ் லென்த் ஆஃப் த கியூ, லிட்டில்ஸ் ஃபார்முலா, ரிலேஷன் பிட்வீன் லாம்டா அண்ட் மியூ, இன்டர்வல் டைமு, சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன். பெட்டு, சிபிஎம் ஆக்டிவிட்டீஸ், ப்ரீ ஃப்ளோட்டு, டோட்டல் ஃப்ளோட்டு, ஜீரோ ஃப்ளோட்டு. ஓகே, பாருங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குங்க. இது மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ்க்கான ஃபார்முலா, குவார்டைல்ஸ், அதுக்கேற்ற ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கொஸ்டின்ஸு, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டு, ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட்டு, அதை பேஸ் பண்ணியிருக்கிற எல்லா கொஸ்டினும் என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக ஒரு 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ்குள்ளே 10 சாப்டர். இந்த ஆட்ரிபியூட்ஸ், தியரி ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு ஏரியா கூட விடல, மொத்தத்தையும் செதுக்கிட்டேன். எப்படி நீங்கள் படிக்கணுன்றது இந்த தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டிஸில் வந்து என்னென்ன பேசிக் தியரிஸ் இருக்குது, என்னென்ன பேசிக் ஃபார்முலாஸ் இருக்குது, அதை எப்படி அப்ளை பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ்லாம் நீட்டாக கொடுத்துட்டாங்க. பாருங்கள், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், டென்சிட்டி ஃபங்க்ஷனுடைய வேல்யூஸ் வச்சுக்கிட்டு கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது எல்லாமேங்க பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தமும் ஏற்றிட்டேன். ஓகே,
ஸோ இது வந்து எம்சிக்யூஸ் கொஷின். இப்போது இது வரைக்கும் 5 புக்லெட் வந்திருக்கும் இல்லைங்களா. இப்போ இது 6வது புக்லெட் என்னென்னா சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு போடுறோம் இல்லைங்களா, அதனுடைய பிடிஎஃப் சொல்யூஷன். இது வரைக்கும் 10 கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு நடத்தியிருக்கேன். ஸோ இப்போது நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த புக்லெட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இது 10 கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு. ரொம்ப ஒர்த்தான புத்தகம் இது ஆக்சுவலாக. ஓகே, ரொம்ப ஒர்த்தான புத்தகம். ஓகே, கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ் கொஷின் புக்லெட்டு 10 இருக்குங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இது பாருங்கள், டீட்டெயில் சொல்யூஷனோட போட்டிருப்பேன். 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன் இது. டெஸ்ட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணது இது வரைக்கும் 10 கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் அடிச்சிருப்பேன். எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன், ஒரு கொஷின் கூட எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் இருக்காது. இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவும் போட்டுட்டேன். நீங்கள் சாம்பிள்ஸ்லாம் கேட்க வேணாம், அந்த வீடியோ பார்த்தாவே புரியும் உங்களுக்கு சாம்பிள்ஸ் என்னன்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். ஓகே, செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவையுமே நீட்டாக போட்டிருப்பேன். ஃபார்முலா, ரிசல்ட்டு அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்பேன் தனியாக. ஓகே, இப்போது இது வந்து உங்களுக்கு 6வது புக்லெட்டாக ஷோ பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ். டைரக்ஷன் டெரிவேட்டிவ் 0 வந்தால் இது உங்களுடைய ஃபங்க்ஷனுடைய ஆல் டைரக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது எவ்வளோ நீட்டாக நுணுக்கமாக எடுத்துருக்கேன் பாருங்கள். கொஷினை ரொம்ப நுணுக்கமாக A to Z எல்லா ஏரியாவும் பூந்துட்டேன். நீங்கள் என்னென்ன புக்கு படிக்கிறீங்க, இந்த சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன புக்ஸை படிக்கிறீங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸு, அந்த புக்ஸ் எல்லாத்தையும் கொஷினாக மாற்றிருப்பேன். ஓகே, இப்போது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், விட்டல் கால்குலஸ் விட்டல் புக் இருக்கும், அது மொத்தத்தையும் கொஷினாக மாற்றிட்டேன். அப்புறம் கால்குலஸ் விட்டல் கொஷின் ஃபுல்லாக புக்காக மாற்றிட்டேன். ஓகே, துரைபாண்டியன் அது ஃபுல்லாகவே மெக்கானிக்ஸுக்கு ஃபுல்லாக கொஷினாக மாற்றிட்டேன். அப்போது அந்த புக்லெட்டை படிச்சுட்டு நீங்கள் கொஷின் அப்படியே டேரெக்டாக வியூ பண்ணலாம். நீங்கள் படித்த பேஜ் கொஷின்லாம் இதில் இருக்கும், அப்படியே வியூ பண்ணி டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அல்ஜிப்ரா 6 முகம், இது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் 6 முகம், எல்லா புத்தகமுமேங்க எல்லாமே INSTன்னு மொத்தத்தையும் கொஷினாக மாற்றிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு கொஷின் பாருங்கள். கால்குலஸ் ஆஃப் ரெசிடியூஸில் இது தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள். கால்குலஸ் ஆஃப் ரெசிடியூஸ்க்கே தனியாக போட்டு ரெசிடியூஸ் ஃபார்முலா என்னென்ன இருக்குது அப்படின்றத கிளாஸும் கொடுத்துருக்கேன். மொத்தமும் இந்த ஸ்டெர்லிங்ஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு அப்ராக்சிமேஷனை வச்சு ரேடியஸ் ஆஃப் கன்வெர்ஜரை கண்டுபிடிக்கிறது, ரேடியஸ் ஆஃப் கன்வெர்ஜன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ பாருங்கள், புரியுதுங்களா. டயகனைசபிள், நான் டயகனைசபிள் ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தத்தையும் செதுக்கிட்டாங்க. அந்தளவுக்கு இது ஒர்த்தாக இருக்கும். ஸோ இமிடியேட்டாக இந்த கொஷின் புக்லெட்லாம் வாங்கி படிங்க. மொத்தம் வந்து 7 புக்லெட் வருங்க. 7 புக்லெட்டில் 3 புக்லெட் வந்து MCQs, அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா புக்லெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு மொத்தமும் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இமிடியேட்டாக இந்த கொஷின் புக்லெட்லாம் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி வந்துடும். 7 புக்லெட் காம்போ. ஓகே, 7 புக்லெட் காம்போ. ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 புக்லெட்டு டெஸ்ட் சீரியஸ் மட்டும் வாங்கியிருப்பீங்க. அவங்க ரிமைனிங் இருக்கிற இந்த 4 புக்லெட்டு வாங்கணுன்னா நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு நான் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன். 7 புக்லெட்டு கம்பைன் பண்ணி வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஒர்த்தான புத்தகங்க இது. இந்த டெஸ்ட் பேட்சோடு நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வச்சு படித்தா இதுதான் மெட்டீரியல். இதை தாண்டி கொஷின்ஸ் வராது. நான் 100% சொல்கிறேன். இந்த கொஷின் புக்லெட்ஸ் தாண்டி கொஷின்ஸ் வராது. மொத்த ஏரியாவும் செதுக்கிட்டேன் கொஷின்ஸை. அப்போ பாருங்கள், வெறும் MCQ ஃபார்மேட்டில் மொத்த கொஷின் நெருக்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒர்த்துன்றது நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். இந்த வீடியோ ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க. உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம் வர அன்றைக்கி வரட்டும், அது வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோமா, நம்ம ஒர்க்கை ப்ராப்பராக பார்க்குறோமா அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணணும். ஒவ்வொரு டே பை டே நம்ம அதை பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ எக்ஸாம் அன்றைக்கி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படித்து ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு பலனும் இருக்காது. உங்களால் அது வந்து சக்ஸஸ் பண்ணவே முடியாது. ஒரு 6 மாதம், ஒரு 1 மந்த்து, எப்படி சொல்கிறது, ஒரு 7 மந்த்து, ஒரு 1 இயர் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், என்றைக்கு எக்ஸாம் டே வந்தாலும் அந்த எக்ஸாம் டேக்கு உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். உட்காந்து அடி நொறுக்கி தள்ளிட்டு போயிடலாம் கொஷின்ஸை. ஓகே, ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த கொஷின் கலெக்ஷன்ஸை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வராது. எல்லா ஏரியா கொஷின்ஸுமே கேட்டு வச்சுருக்கேன், எல்லா ஏரியா கொஷின்ஸையும் இறக்கிட்டேன், எந்த கொஷினும் மிஸ் பண்ணல. ஓகே, ஸோ அந்தளவுக்கு இது ஒர்த்தாக இருக்கும். ஃபுல் வீடியோஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த புக்லெட்டை வாங்கி படிங்க, கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கொஷின் புக்லெட்டை புக் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847 கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 938468. இந்த 7 புக்லெட் உங்களுக்கு நான் கொரியர் போட்டு விட்ருவேன். ஓகே, அதே போல் நான் இந்த புக்லெட்ஸ் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். இது வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டாக இது வரைக்கும் யூடியூப் அப்லோட் பண்ண மெட்டீரியல் புக்லெட் தனியாக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் MCQs, அதுக்கப்புறம் ஃபார்முலா புக்லெட்டு. இதை பாருங்கள், 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு. இது நீங்கள் வாங்கிட்டாவே நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், போஸ்டிங் கிடச்சிச்சின்னு அர்த்தம். இது நீங்கள் வாங்கி படிச்சிட்டாவே நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, நான் உங்களை படிக்க வைக்கிறதுக்கு டெஸ்ட்டு போடுறேன் வேறு. சண்டே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு. ஸோ மொத்தம் 7 புக்லெட்டு. இந்த 7 புக்லெட்டை வாங்கி படிங்க. ஸோ 5 புக்லெட் ரிசீவ் பண்ணுறவங்க இந்த 2 புக்லெட் வாங்கியிருக்க மாட்டாங்க. இந்த 2 புக்லெட் இதுதான், இந்த 2 புக்லெட் வாங்கியிருக்க மாட்டாங்க. 5 புக்லெட் வாங்கணுங்க.
இதை நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், கிளாஸஸ் கவனிச்சிட்டே வாங்க. இந்த கொஷின் புக்லெட்டை இமீடியட்டாக புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.